இது ஒரு சிம்பிள் டொமேட்டோ சூப்புங்க. இதில் நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த இது எதுவுமே கலக்கலை. நான் இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மிளகுத்தூள், காரம் எல்லாமே, புளிப்பு, இந்த உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மழை சீசனில் சூப் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறபடி ஒரு சூப் சொல்லித்தரேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது டொமேட்டோ சூப். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். டொமேட்டோ சூப் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய ஸ்பூன் அளவு மிளகு 1 பாதியமாக இடித்து வச்சுக்கோங்க. தனியா பவுடர் 1 ஸ்பூன், ஒரே ஒரு பட்டை, ஒரு இலை, ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1.5 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு கைப்படி அளவு துவரம்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. 1 பாதியமாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மிளகு, இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கோம், பூண்டும் நசுக்கி வச்சுருக்கோம், ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு இலை, லவங்கம் போட்டுறாதீங்க. இப்போ தனியா 1 ஸ்பூன் அளவு, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலக்கணுங்க. நல்லா கலக்கிட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். நல்லா ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் வரட்டும். வந்தவுடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகணும்ல. தக்காளி பருப்பு எல்லாம் வேகணும் இல்லைங்களா. 7-8 நிமிஷம் கூட வைக்கலாம். வச்சுட்டு ஆஃப் பண்ணலாம். ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ குக்கரை திறக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், தண்ணியை இருத்துட்டு நல்லா மத்து போட்டு கடையணும். கடையும் போது இந்த பட்டை அந்த இலையை எடுத்துட்டு கடையணும். நல்லா கடைஞ்சாச்சுங்க. இந்த பாருங்க, நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு, எண்ணெய் வேணும், எண்ணெய், வெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணுமோ அதை ஊற்றி, சோம்பு போட்டு கொஞ்சமாக ஒரு 4 சோம்பு போட்டு தாளித்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடணும். அவ்வளோதான். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. அதில் பாருங்கள், சோம்பு சும்மா கொஞ்சம் வாசனைக்கு நல்லா பொரிஞ்சவுடனே ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். வாசனை ரொம்ப நல்லா வருதுங்க. நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அவ்வளோதான், நிறுத்திட்டு சூப் பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போடணும், கார்ன்ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி. சூப் ரெடி. சுவையான டொமேட்டோ சூப் ரெடிங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மிளகுத்தூள், காரம் எல்லாமே, புளிப்பு, இந்த உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது ஒரு சிம்பிள் டொமேட்டோ சூப்புங்க. இதில் நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த இது எதுவுமே கலக்கலை. நான் இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக கொடுக்கலாம். இந்த சூப் எல்லாருக்குமே பிடிக்கும். வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. இல்லை, நிறைய மிளகுத்தூள் போடுறதுனால கோல்டுக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் இந்த சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.